So at this time for the message, சகோதரன் ராபின் அவர்களிடத்தில் கேட்டபோது, so we have invited Brother Robin to share the word today. கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். So he has come today to share the word. இப்போ கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். He will share the word today. கைகளை தட்டி நம்ம வரவேற்போம். Let's all give a clap offerings and invite him. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. கூடி வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். I greet every one of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. தேவனுடைய கிருபை உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறபடியால் தேவனுக்கு நன்றி. I thank God for His grace has been with us continually. நேரம் போகிறபடியால் நான் நேரம் கடந்து செல்கிறேன். யாராவது அடுத்தவர்கள் வாசியுங்க. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். Let's turn our Bible to 1 Timothy chapter 4 verse 8. 1 Timothy chapter 4 verse 8. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென். தேவ பக்தியை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். So I would like to speak about the reverence to God today. நம்மளா வேறொரு செய்தியை தான் ஆயத்தப்படுத்தி இருந்தேன். So I have come with a different message. திருவிருந்தை குறித்து பேசலாம் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். So I was preparing myself to talk about communion. மெசேஜ் ரெடி, ஆனா 3 தரமும் அதை பேசணும் என்று யோசிக்கல. உடம்பெல்லாம் இதை உரைச்சி ஏதோலாம் பண்ணுது திருவிருந்தை குறித்து சொல்றதுக்கு. So every time I am preparing to speak about that, I'm having some challenges. திருவிருந்தை குறித்து சொல்றதுக்கு ஏதாவது தகுதி இல்லையோ இன்னும் தெரியாது. வடிவா ஜபித்து என்னை ஆராய்ந்து பார்த்து விட்டு இந்த இடத்துல கடந்து வருவேன். So I'm going to be like in prayer and one day I will share that word. இன்னைக்கு தேவ பக்தியை குறித்து உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். So today I would like to talk about godliness. பவுல் ஜெயிலில் இருக்கும் பொழுது தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகிறார். So when Apostle Paul was in the jail, he has written a letter to Timothy. அவர் சாக போகிறார். அவர் தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறார். So he was about to be killed as per the judgment. அந்த நேரத்துல தீமோத்தேயுவுக்கு அவர் 2 நிருபங்களை எழுதுகிறார். At the time, Timothy has written 2 books. அதுல 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபங்கள் அதுல அடங்கும். 1 Timothy and 2 Timothy are the books. அவர் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார் தீமோத்தேயுவோடு. So Timothy has shared certain things. நல்ல போராட்டத்தை போராடு. So he has spoken about the good fight. விசுவாசத்தை காத்துக்கொள். And safeguard your faith. ஜீவனை பெற்றுக்கொள். And receive life. என்ன ஜீவன்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். What is the life? It's because he speaks about the eternal life. உனக்கு எதிராக பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். Like against you, like all kinds of troubles and tribulations will fall. ஆனாலும் அதை குறித்து கவலைப்படாத, நீ எதிர்த்து போராடு. But do not worry about those things. You have to stand strong in faith. நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். So I am going as a sacrifice. உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ என்ன செய்? சரியாக செய். So whatever the ministry that has been given to you, ensure that you are going to be doing it. ஆண்டவருக்காக என்ன செய்? கொஞ்சம் தீங்கு அனுபவி. For God, receive some bad. அப்படி சில காரியங்களை குறித்து தீமோத்தேயுவோடு பவுல் என்ன செய்கிறாரு? பகிர்ந்து கொள்கிறார். So Apostle Paul has given some good counsel to Timothy regarding all these things. அதுல ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், தேவ பக்தி. So of all the many things, so one thing was about godliness. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 4வது அதிகாரம் 8வது வசனம். Let's read 1 Timothy chapter 4 verse 8. ஆமென். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. For physical training is of some value. மாமிசத்தில போராடாத. So do not fight with your flesh. மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. The flesh is of no use. தேவ பக்தியாய் வாழுகிறவனே ஆசீர்வதிக்கப்படுவார். But those who are living in godliness will be blessed. போன முறை பாஸ்டர் அவர்கள் தாவீதை குறித்து பேசினார்.
So last week pastor spoke about David. அதுல சாமுவேல் வந்து பார்க்கிறார் 8 பேரையும் யார் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். So prophet Samuel was coming and looking in to see like who was the one that's been chosen by God. அப்ப ஒவ்வொருத்தரும் வரிசையில வராங்க. Everyone was coming in the queue. அதுல கொஞ்சம் பேர் சவுலோட ஆமில இருக்கிறார்கள். And some of them were also a part of the Saul's army. அதுல ஆமில இருக்கிறவர்கள் அம்மினதாவும் எலியாவும் அதுல அடங்குவார்கள். So so both brothers were in the army. பார்த்தார் சாமுவேல் பார்த்தார் பயங்கர வாட்டசாட்டமான உடம்பு ரெண்டு பேரும். So when Samuel saw like they were well built. நல்ல ஜிம்முக்கு போய் நல்ல உடம்ப வளர்த்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும். So they had a good physical body built. ஒருவேளை இவர்கள் தான் தேசத்துக்கு ராஜாவாக இருப்பார்களோ என்று சாமுவேலுடைய சிந்தனை அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. So Samuel had a thought that these might be the chosen one for the Lord. ஆனா தேவனுடைய சிந்தனை வித்தியாசமா இருந்துச்சு. But God's thought was completely different. தாவீதை கூப்பிடு என்று சொன்ன பொழுது வந்து நிற்கிறான். So when he said call David and David came and stood in front of Samuel. உடம்பெல்லாம் சேறு அவன் ஆடு மேய்க்க போனவன் எப்படி இருப்பான் கோச்சுட்டோட போவான் இல்ல. So he came as it is from like a shepherd. பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஆளா இருக்கிறான். So when Samuel saw David was like a very young man. இவன் தான் ராஜா அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். And God said to Samuel, this is the king, anoint him. என்ன காரணம் என்றால் ஆண்டவர் ஆரோட இருக்கிறானோ ஆண்டவரோட இருக்கிறானோ அவன் தான் தேவனுடைய பாத்திரத்துல பார்வையில வெளியேற பெற்றான். So the reason behind that is that like those with whom those God is with him and for whom is with God, those are the people that are qualified to be in the presence of God. ஆண்டவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அந்த இடத்துக்கு நான் வருவேனாக இருந்தால் அதுதான் உண்மையான தேவ பக்தி. So if I am positioning myself to be in the expectation of God wants me to be, then only I become eligible to be in the presence of God. ஜெபிக்கிறது, praying, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது, so meditating on the word, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது, and doing ministry for Christ, எல்லாமே தேவ பக்தியாக இருந்தாலும் everything is counted as godliness. ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்துக்கு நான் வருகிறேனா? But am I preparing myself to go to the position where God wants me to be? ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நான் செய்கிறேனா? Am I doing the things what God wants me to do? ஆண்டவர் வைத்த இடத்துல நான் இருக்கிறேனா? Am I placing myself in a position where God has placed me? அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிறேனா என்றால் அதுதான் உண்மையான தேவ பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. So the pure godliness is when we do the things what God expects us to do and we are doing it and we are in the position where God wants us to be. தேவ பக்தியாய் இருந்து சாதித்து காட்டினவர்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So there are many characters in the Bible who have withhold godliness and they have been successful in their lives. ஆபிரகாமை சொல்லலாம். So we can talk about Abraham. ஆண்டவர் எழுந்து போ என்று சொன்ன பொழுது எங்க போறேன் என்று தெரியாமல் எழுந்து போனான். So when God asked Abraham to leave, Abraham did not question God. He just like took up and he started from his place. நேற்று பாஸ்டர் அவர்கள் ஈசாக்கை குறித்து சொல்லி இருந்தார். So yesterday pastor was speaking about Isaac. தானியேலை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். So we also see Daniel. நிறைய பேரை பார்க்க முடியும், பின்பதாக பார்ப்போம். So there's a lot of characters in the Bible. இங்க தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார் தேவ பக்தியாக நீ நடந்து கொள். So here Paul is advising Timothy and is saying make sure that you are living your life in godliness. உன்னட்டையும் இருக்குது, அது உன்னுடைய பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளேயும் அதை இருந்தது என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். So Paul is testifying that I saw the godliness in you and also with your grandmother. தீமோத்தேயுவை குறித்து ஒரு இடத்துல ஆண்டவர் பவுல் சாட்சி கொடுக்கிறார். So there is one place where Apostle Paul was testifying for Timothy. அவன் ஒரு பயந்த சுபாவம் உடையவனாக இருந்தாலும் அவனை ஒரு சபையை நடத்துவதற்காக பவுல் அனுப்புகிறார். So even though he was little bit of a scared nature, but he was chosen to do the ministry. அந்த சபையில இருந்த மூப்பர்மார்கள் என்னத்துக்காக தீமோத்தேயுவை அனுப்பினீர்கள் என்று. So that the elders of the church questioned as to why did you appoint Timothy to be the pastor of the church? இது வேத சரித்திரம், பைபிள்ல எங்க இருக்குன்னு சரித்திரங்களை தேடி பார்த்தால் இதை கண்டுபிடிக்க முடியும். So all these things what I'm referring to is all the history of the Bible. தீமோத்தேயுவை ஏன் அனுப்பினீர்? Why did you appoint Timothy? ஏன் வேற யாரும் கிடைக்கலையா
தெரியாமல் என்னத்துக்காக தீமோத்தேயுவை அனுப்பினீர்? Why haven't you found anyone else, and why have you chosen Timothy? அப்ப பவுல் சொல்லுகிறார், ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு என்னை போன்ற இருதயம் உடையவன் அவன் மட்டும்தான். So to inquire of the people, like Timothy is the only one who has the heart like me. எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். Everyone is doing ministry. எல்லாரும் காரியங்களை செய்கிறார்கள். Everyone is doing godly things. எல்லாரும் கனடாவுக்குள்ள ஊழியத்துக்காக வந்து போகிறார்கள். Many people are coming into Canada for ministry and going. ஆரக்கட்டல ஊழியம் செய்கிறேன் என்று தான் சொல்லுகிறார்கள். Whoever you go and ask, everyone is saying I'm doing ministry. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை அறிந்து அதன்படி செய்கிறவன் தீமோத்தேயு மட்டும்தான் என்று பவுல் சொல்லுகிறார். But Timothy is the only one who's doing the will of Christ. இயேசுவுடைய இருதயத்தை உடையவன் தீமோத்தேயு மட்டும்தான். So Timothy has the heart of Jesus Christ. அதுதான் உண்மையான தேவ பக்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். That is the true godliness, that what God wants. ஆண்டவர் என்னத்துக்காக என்னை அழைத்தார், அந்த ஸ்தானத்தில் நின்று கொண்டு ஜனங்களை விசாரிக்கிறதுக்கும் தேவனுடைய ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தார். God has appointed me and he has called me to stand in the position of God and to inquire of his people and to comfort them in their lives. ஆண்டவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும். I have to do things what God wants me to do. ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவனாக ஜனங்கள் மத்தியில போக வேண்டும். So I need to go in the midst of people, knowing the heart of God and knowing what the people want. ஆண்டவர் வைத்த ஸ்தானத்துல நான் இருக்க வேண்டும். I have to be in the position where God has placed me. அதத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். That is what God expects of us. அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் மோசேயையும் ஆண்டவர் பார்த்தாரு, தானியேலையும் பார்த்தார், எலியாவையும் பார்த்தார் ஆண்டவர். So God saw the same heart with Daniel, with Moses, Elia, and with Elijah. Okay, no, அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலேயும் என்னிடத்திலேயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God expects the same thing with you and with me. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக இருக்கிறதா? So if we have to question ourselves, is my spiritual life according to the will of Christ? தேவன் வைத்த இடத்துல தான் நான் நிற்கிறேனா? Am I standing in the place where God has positioned me? அதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். I have to examine myself. ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு வார்த்தையை கேட்டேன். So I listened to a man of God. ரொம்ப அற்புதமான வார்த்தை. It was a nice word. பாபிலோனில இருந்தாலும் எகிப்தில இருந்தாலும் ஆண்டவரோட இருந்தா ஆண்டவர் உயர்த்துவார். So either you're going to be in Babylon or in Egypt, if you are with God, God will lift you up. இல்ல நீ கடவுளோடயே இல்லையா இருந்தா ஜெருசலேமில இருந்தாலும் அடி விழும். So if on the contrary, if you are not with God, and even though if you are positioned in Jerusalem, you will receive your defeat. அடி வாங்கின ரெண்டு பேரும் சொல்லுங்க பாப்போம். ஜெருசலேமில இருந்தாலும். So can you name the two people who received the beatings? ஒன்னு எசேக்கியா. One is Ezekiel. இன்னொருவரை சொல்லுங்க. Who is the other one? அடிக்கடி செய்திகள் வந்து போறவர் தான் சிம்சோன். Samson. தேவன் வைத்த இடத்துல இல்லாட்டி, if you are not in the position where God has placed you, இன்னொருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நைஸா பிடிச்சு கொள்வான். and there's another one who is looking out for you and he will catch you. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் ஸ்ரீலங்கா இந்தியால இருந்து கொண்டு வந்த ஒரு சிறிய பாத்திரங்கள் தான் நீங்கள் நானும். So you and me are vessels God wanted to use for his ministry, and that is the reason you and me are over here. கீழ்ப்படிந்து ஆண்டவர் வைத்த இடத்துல நீங்கள் நானும் இருப்போமாக இருந்தால் இந்த ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை வைத்து ஆண்டவர் ஒட்டோவாவை அசைப்பார். So we have to obey to his will, and if you're going to be in his presence, and with this small crowd, God is going to bring about a big awakening in our. அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் நான் செய்வோமாக இருந்தால் அதுதான் உண்மையான தேவ பக்தி. So the true godliness is when we understand the heart of God, and when we start doing the will of God, that is what is called as the true godliness. இன்னைக்கு தேவ பக்தி என்ன செய்கிறது? குறைந்து கொண்டே வருகிறது. You see, like nowadays we see that the godliness is being decreasing day after day. இந்த டெக்னாலஜியா யோசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விட்டார்கள். So many people are running behind the world and running behind technology, and most people have left God. சந்திர மண்டலத்துக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போனார். So Neil Armstrong went to the சந்திர மண்டலத்துக்கு போனார். went to the moon. Okay.
போவேக்கல சங்கீதம் 8வது சங்கீதத்தை அவர் போவேக்கல கொண்டு போனார். So he took Psalm 8 when he was going onto the moon. அவர் நாசாவுல தான் இருந்தார். And he was working with NASA. அவர் சொன்னார், கர்த்தர் எங்களை ஆளுகிறவர். God is Jesus is the one who. 1967ஆம் ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் பதிவிட்ட ஒரு அறிக்கை அது. So 1967, this is the statement that was given by Neil Armstrong before going to Mars. சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வர மட்டும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார், எங்களோட கூடவே வந்தார். So God was with us until we went and came down from moon. ஆனா இன்னைக்கு இருக்கிற அதே நாசா சொல்லுகிறது முழு உலகத்தை நாங்கள் தான் ஆளுகிறோம், கடவுள் இல்லை என்று. The same NASA is giving out a statement today, we control the whole world and there is no God. என்ன மூளை வளர வளர அவன் என்ன செய்யற, கடவுளை விட்டுட்டு தான் சுயமாக யோசிக்க வலிக்கிறான். The more the increase of knowledge, so they are leaving God and they are going behind their own strength. ஆனால் எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. So whatever might be the technological advancement that can happen, but even the heavens and earth might pass away, but his word will never pass away. எல்லாம் அழிந்து போயிடும், ஆனால் கர்த்தர் மாத்திரமே நிலைநிற்பார். Everything will be destroyed, but God alone will stand still. நாசாவும் அழிந்து போய்விடும், அமெரிக்கா தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தாலும் கர்த்தர் மாத்திரமே நிலைநிற்கிறார். Even NASA will be destroyed, and even if America were to lose its stand, God's word will stand. அப்ப நான் என்னத்தை செய்தாலும் ஆண்டவருக்குள்ள செய்ய வேண்டும், தேவனை ஒரு நாள் விட்டு விட கூடாது. So it's very important for us to do whatever I'm doing, I need to do with God and with his presence, and I shouldn't leave his presence. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சொல்லுது எங்களுக்கு டைம் இல்ல. So the present generation is saying, like the frequent thing they say is that we don't have time. தேவனை தேடுறதுக்கு டைம் இல்ல. I don't have time to come to the church. வேதத்தை வாசிக்க டைம் இல்ல. I don't have time to read the Bible. ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்ல. I don't have time to pray. நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது. You and me cannot be like that. தேவ பக்தியை காத்துக்கொள்ள வேண்டும். We have to safeguard our godliness. ஒரு கூட்டத்தார் கேட்கிறார்கள், நான் தேவ பக்தியா இருந்து என்னத்தை கண்டேன்? So one group of people is asking, what is the benefit of me like being in godliness? நான் ஒன்று நினைச்சா வேறொன்று நடக்குது. I'm thinking about something else is happening to me. நான் ஆண்டவர்ட்ட ஒன்றை கேட்டா அவர் வேறொன்று செய்கிறார். I'm asking God for one thing, but I'm getting something else. தேவ பக்தியா நடந்து என்ன பிரயோசனம் என்று சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் கேட்கிறார்கள். What is the benefit for me being in godliness? வேதம் சொல்லுகிற நடப்பது எல்லாம் நன்மைக்கே. So the word says that whatever happens for a reason. ரோமர் 8:28 சொல்லுகிறது. Romans 8:28 says, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளை அவரிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். And we know that in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. அப்ப தேவ பக்தியாக நீங்கள் நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So God's expectation is that you and me will lead a godliness life. என்னென்ன காரியங்கள் பரத்துல இருந்து வந்தது அதை நாங்கள் கடைபிடிக்கிறோமோ எல்லாமே தேவ பக்தி தான். So whatever came from heaven, so we are following it, and it's very important for us to also follow the godliness. இன்னைக்கு நேரம் கடந்து போகிறபடியா நான் ஷார்ட்டாக சொல்லி கொண்டு போறேன். I'm just like giving a short synopsis. எடுத்து வாசிங்க சங்கீதம் 1 முதலாவது சங்கீதம் 3வது வசனம். Let's turn our Bible to Psalm chapter 1 verse 3. முதலாவது சங்கீதம் 3வது வசனம். Psalm chapter 1 verse 3. ஆமென். யாராவது எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுங்க. Hebrews 12:22. எபிரேயர் 12:22. Hebrews 12:22. எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். இந்த ரெண்டு வார்த்தைகளும் முதலாவது வாசித்த சங்கீதம் 3வது வசனம்,
இரண்டாவது எபிரேயர் 12:22 ரெண்டும் சொல்லுகிற வார்த்தை என்ன, முக்கியமான கருப்பொருள் என்ன? தேவ பக்தி பாதுகாப்பை கட்டளையிடுகிறது. So we read two verses, Psalm chapter 1 verse 3 and Hebrews 12:22. Both of these things share like it's talking about a common topic about the godly. If you are in godliness, you will be protected. தேவ பக்தி எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது. So when you are living in godliness, you receive the protection. தேவ பக்தியாக வாழ்ந்தால் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So what is the benefit of being following godliness? I would like to share 3 important facts. ஒன்று பாதுகாப்பை தருகிறது. And first thing is that godliness gives you protection. இரண்டாவது உயர்வை கட்டளையிடுகிறது. Godliness brings about increase in your life. மூன்றாவது விருத்தியை கட்டளையிடுகிறது. And third thing, it brings about an abundance for you. கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறார். God gives us protection. அவர் என்ன செய்கிறாரு? பாளையத்தை சுற்றிலும் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறாராம். You know what he does is that he sends his angel and he protects us. சங்கீதம் 91:3 8வது வசனம் மட்டும் இதை குறித்து பார்க்க முடியும். Psalm 91 chapter 3 to 8 we can read about this. உன் பக்கத்தில் 10,000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அணுகாது. எல்லாருக்கும் நல்ல பாடம் அது. வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்கிற கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். God is a God who protects us. சோதம் குமராவை வந்து பாவம் எட்டின பொழுது அங்கே இருந்த எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், ஆனால் லோத்து பாதுகாக்கப்பட்டான். When sin entered Sodom and Gomorrah, everyone was destroyed except for Lot and his family. சிங்க கெபியில போடப்பட்டாலும் தானியேலை ஆண்டவர் பாதுகாத்தார். Even though Daniel was casted into the lion's den, but God protected Daniel. எரிகிற நெருப்புக்குள்ள தூக்கி போடப்பட்டாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்யப்பட்டார்கள்? பாதுகாக்கப்பட்டார்கள். So even though Shadrach, Meshach and Abednego were thrown into the fiery furnace, they were protected. என்ன காரணம் என்றால் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள். What is the reason? The reason is that they lived for God. எப்படியும் வாழலாம் என்று சொல்லி அவர்கள் வாழவில்லை, ஆண்டவருக்காகவே வாழ்ந்தார்கள். So they did not live their lives as per their own pleasures. They had a purpose to live a life that is fulfilling for God's presence. அவர்கள் கர்த்தருடைய வழியில நடந்தார்கள். They lived according to the promises of God. இன்னைக்கு நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும். So every one of us expects to live a safe life, being protected, and this country to be safe. So the reason for us to live such a life is that we need to be living in godliness. முதலாவது சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்தோம், அதைத்தான் கூறுகிறது. So Psalm 1:3 also says the same thing. திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. Let's read it. Psalm 1:3. சங்கீதம் 1:3. அப்ப கர்த்தருடைய வேதத்தில தியானமாக இருக்கிறவனை குறித்து அது எழுதப்பட்டிருக்கிறது. So it is so this psalm is written about those who delight in the law of the Lord. ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சியை கேட்டேன். So I was listening to a testimony of a man of God. அவர் கேரளாவில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன். So he was a minister from Kerala. சுத்தி 1000 குடும்பங்கள் இருக்கிறது, அதுக்கு நாங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். So his family was the only family that was saved among the 1000 families. நாங்கள் இருக்கிற இடத்துல அங்க அந்த கேஸ் சம்பந்தமான வேலைகள் செய்கிற ஒரு தொழிற்சாலை இருக்கிறது. So there was a factory where people were working in gas. அந்த கேஸ் வந்து அந்த பைப்ல வந்து லீக் ஆகி அந்த கேஸ் வந்து வெளியேறிட்டது, விஷவாயு வந்து வெளியேறிட்டது. So there was a leak in the pipeline and there was a poisonous gas that was spread in the whole village. நார்மலாக நாங்கள் படுக்க போவேங்கள இரவில எல்லா ஜன்னல் கதவெல்லாம் திறந்து போட்டு தான் படுப்போம். So like normally when we go to sleep we open all our windows and we sleep. அன்னைக்கு பார்த்து என்னுடைய மனைவி சொன்னார்கள் கதவெல்லாம் மூடிட்டு படுப்போம்னு. So that specific day my wife said, you know what, let's close everything and sleep. உனக்கு என்ன பைத்தியமா, என்னது திடீர்னு கதவெல்லாம் மூடுறாங்க? So I asked why, are you crazy? Why do you want us to close everything? தெரியா, என்ன உள்மனம் சொல்றது கதவெல்லாம் மூடிட்டு படுப்போம்னு. So but my wife said you know what, I have a gut feeling, let's close everything and sleep. கதவை மூடிட்டு படுத்தார்கள், அது ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார். So they closed everything and slept and God gave them the wisdom. ஏன்னா அந்த கிராமத்துல இந்த 1000 பேர் மரித்து போனார்கள், இவருடைய குடும்பம் மாத்திரம் தப்பினது. So the entire village
was swept away except for this people. அந்த குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் தப்ப வைத்தார். God has protected just the family. என்ன காரணம் என்றால் தேவ பக்தியாக நடந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரே ஒரு காரணம் தான். So the simple reason is that like they are the godly people and they lived according to God's word and God protected them. இப்படி நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்க முடியும். So we have listened like this numerous testimonies. நாங்கள் ராஜாதி ராஜாவுடைய நாங்கள் குடும்பத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். So we are partners in the heavenly kings. நாங்கள் சீயோன் மலையினிடத்துக்கும் ஆபேலுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துக்கும் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. So the word says over here that we have come to the place we have come to the place where the sprinkled blood that speaks a better word than the blood of Abel. என்ன ஆபேலுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது? What does it mean about the blood of Abel being sprinkled? அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கலாம் மேன்மையான ரத்தத்தினிடத்துக்கு நீங்களும் நானும் வந்து சேர்ந்திருக்கிறோமா? So that word over here denotes that you and me have come to a place that is better than the blood of Abel. காயின் ஆபேலை கொலை செய்துட்டு போயிட்டான். When Cain killed Abel and he went away, அப்ப ஆண்டவர் வந்து கேக்குறாரு காயினை பார்த்து ஆபேல் எங்க உங்க தம்பி எங்க? So God inquired with Cain, where is your brother Abel? நீ உன்னுடைய தம்பியினுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறாய். You have shed your brother's blood. அந்த ரத்தம் பூமியில விழுந்திருக்குது. And that blood has been shed in this world. அதனால நீ நாடோடியாக திரிவாய். And that is why you will be a wanderer in your life. ஒரு பரிசுத்தமுள்ள ஒருவனுடைய ரத்தத்தை நீ சிந்தி இருக்கிறாய். You have shed a holy man's blood. அதனால எந்த முள்ளோ குறுக்கோ அதுல முளைக்காது. So nothing will come out of this land. sorry எந்த விதையோ அதுல என்ன செய்யாது முளைக்காது. No seed will sprout out of this land. நீ செய்கிறது எல்லாம் உனக்கு தோல்வியாகவே இருக்கும். Whatever measures you take, everything will be of a loss to you. என்ன காரணம் என்றால் நீ ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. What is the reason? Is because of an innocent man's blood that's been shed on the ground. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும் மேன்மையான ரத்தம் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மேலும் என் மேலும் சிந்தப்பட்டிருக்கிறது. But the word over here, it says over here like there is a blood that is better than the blood of Abel that's been shed for us. That's the blood of Jesus Christ that's been shed for us on the cross of Calvary. எப்படி ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்ட நிலத்தில ஒன்று இந்த விதையை போட்டால் அது முளைக்காதோ, So how the place where Abel's blood was shed, nothing will sprout from it. அது மாதிரி எங்கள் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. So in the same manner the blood of Jesus is on us. சாத்தான் கொண்டு வருகிற எந்த விதமான ஆஸ்திரங்களும் அது எங்கள் மேலே என்ன செய்யாது பலிக்காது. Whatever the works of the devil, nothing will come to pass in our lives. ஏனென்றால் தேவனுடைய ஸ்தானத்துக்குள்ள நீங்கள் நானும் வாழுகிறோம். Because you and me are living in a position of God. தேவனுடைய ஸ்தானத்தை விட்டு நாங்கள் வெளியில போக நினைத்திர கூடாது. We should never think about going out of the position from God's presence. உலகத்துல எவ்வளவு உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நடந்தாலும் ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். So there might be a lot of wars and problems going around the world, but you need to make sure that God is protecting you and your family. ஏதாவது குறைவுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? ஒருத்தருக்கு வைத்ததில்லை. So have God led you to something like, are you lacking something? But I'm sure that God doesn't lack anything for you. வியாதி வந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை என்னையும் பாதுகாத்திருக்கிறார். So when we went through sickness, God was with us. God protected us. பொருளாதார பிரச்சனையிலே ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை என்னை நடத்தி இருக்கிறார். When we went through financial crisis, God ensured that He was with us and He protected us. பணக்குறைவு ஏற்பட்ட நேரத்திலே ஆண்டவர் அந்த தேவையை சந்தித்திருக்கிறார். So when there was a shortage of money, God has met our needs. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னை பாதுகாத்து எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். At the appointed time, God has been good to us and He has taken care of all of our needs. ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோடும் என்னோடும் கூடவே இருக்கிறது. God's protection is with you and with me at every time. என்ன காரணம் என்றால் நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகள். The reason behind that is that because you and me are His children. நீங்கள் நான் தேவ பக்தியாக வாழுகிறவர்கள். We are living in godliness with Him. அன்னைக்கு நெருப்புகளை தூக்கி போட்டாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேல ஒரு நெருப்புட ஒரு மனம் கூட இல்ல. In that day when Shadrach, Meshach and Abednego were thrown into the fire, not even a single strand of their hair was burned. அவருடைய முடி கூட கருகலையா? His hair was not burned. என்ன காரணம் என்றால் தேவ பக்தியாக ஆண்டவருக்காக நின்றவர்கள். The reason behind that is because they stood steadfast for God.
நாங்கள் செத்தாலும் சாகிறோம் ஆனால் வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவருக்காக நின்றார்கள். 1.5 லட்சம் யூதர்களுக்குள்ள 3 பேர் தான் ஆண்டவருக்காக நின்றார்கள். So he wants, so they had made a firm commitment. Even though that I'm going to be killed, I will never bow down. I'll stand steadfast for God. 30 நாளைக்கு ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கினால் சிங்கத்திட கெபியில போடப்படுவோம் என்று சொன்ன பொழுது தானியேலுடைய தீர்மானத்தில் மாற்றம் இல்லை. So you know what, like every so even though like I will be cast into a lion's den, I will never make any changes. அவன் ஜன்னலை திறந்து வச்சு போட்டு எல்லாரும் பார்க்கத்தக்கதாக இருந்து ஜெபிச்சானா. Yeah, தானியேல். So Daniel opened all his windows and he was praying. பக்கத்துல இருக்கிறவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க, என்னத்துக்கு 30 நாள் தானே வெச்சிட்ட போத்து கொண்டு வந்து ஜெபி, பிரச்சனைகளை 30 நாள் போனா பிறகு போகட்டும். You know, like some normal people would have said, like, why do you have to pray for 30 days? Just cover yourself and pray. No one will notice. After 30 days, you can do whatever you want. தானியேலுக்கு தெரியும், 30 நாள் ஜெபத்தை நிப்பாட்டினால் பிசாசு பாபிலோனில் கிரியை செய்வான். So, sorry, 30 நாள் ஜெபத்தை நிப்பாட்டினால் பிசாசு பாபிலோனில் கிரியை செய்வான். So if I'm going to stop my prayer for 30 days, the devil is going to start his work in Babylon. அவன் ஜெபித்ததற்காக அவனை தூக்கி என்ன செய்தார்கள்? சிங்க கெபியில போட்டார்கள். So because Daniel prayed, Daniel was put into the lion's den. ராஜாவுக்கு தரியுவுக்கு விருப்பம் இல்ல அவனை தூக்கி சிங்க கெபியில போடுறது. So King Darius was not willing to put Daniel into the lion's den. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு ராஜா முத்திரை குத்தினபடியால அந்த வார்த்தையை ராஜாவாலேயே மீற முடியல. However, since the king has attested to the word, so he cannot go beyond his judgment. விடியப்புறம் ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரோ? In the early morning the king comes and asks you, Daniel, the Lord that you worship, has he protected you from the mouth of the lions? அவன் சொன்ன, கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டுட்டார். And Daniel replied that my God has sent me an angel and he tied the mouth of lion and he has protected me. தானியேல சிங்கத்திட கெபிக்குள்ள போடணும் என்று சொல்லி யார் ஐடியா கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ராஜா கொண்டு வந்து சிங்கத்திட கெபிக்குள்ள போட்டார். So whoever devised a plan to put Daniel into the lion's den, they were put into the lion's den and the lion confiscated them. தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார். So God protected Daniel. கடைசி நாட்களில் நடக்க போகிற தரிசனங்களை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். So in the last days, whatever is going to happen, God has revealed everything to Daniel. பாபிலோனில தானியேலை கொல்லணும் என்று நினைத்தார்கள், ஒருத்தராலையும் தானியேலை தொட முடியல. In Babylon, people tried to kill Daniel, but no one was able to touch him. என்ன காரணம் என்றால் தேவ பக்தியாக வாழ்ந்தவன் தானியேல். The only reason behind that is because Daniel lived in godliness and reverence with God. பாபிலோனில ராஜ அரண்மனையில இருந்தாலும் நியாயப்பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன் தானியேல். So even though he was living in Babylon under the king's instruction, but he lived in reverence to God. தன்னையே பாதுகாத்துக் கொண்டான் தானியேல். Daniel protected himself. ஆண்டவருடைய சாட்சியா வெட்கப்பட்டு போறதுக்கு விடல. So God did not allow Daniel to be ashamed. அதனால ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார். And that is the reason God has protected Daniel. நீங்கள் நான் யாருக்காக வாழ்கிறோம்? So today you and me, who are we living for? உங்களை என்னை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். So there is a God that protects you and me. உங்களை என்னை பாதுகாத்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். So there is a God that protects you and me. ஆண்டவர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை சட்டிகளுக்குள்ளே மூடி பாதுகாத்துக் கொள்கிறது போல உன்னை நான் பாதுகாத்துக் கொள்ள மனதுள்ளவனாக இருந்தேன். So God says that as the hen protects his chicks, like the God is going to protect you. ஆனால் நீயோ மனமில்லாமல் போனாய் என்று சொல்லி ஜெருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். So but God says that like Jerusalem, you do not have heart to come towards me. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்க கூடாது, நீ மனதில்லாமல் போனாய் என்று சொல்லி கண்ணீர் வடித்து விட கூடாது. So today God is looking at you and me and he is saying that you and me should not cry. தேவ பக்தியாக வாழும்படியாக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். God is inviting us to live in reverence to him. தேவனை குறித்த பயம் இருக்குதா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும்? So we need to ask a question to ourselves, do we have the reverence of God with us? ஆண்டவர் உங்களையும் என்னை நோக்கி பார்க்கிறார். God is looking onto you and me. இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். The second thing is that அடுத்து வாசிங்க பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனம்.
பிரசங்கி 8:12. ஆமென். தேவ பக்தி என்ன செய்கிறது? உயர்வை கட்டளையிடுகிறது. You know, the godliness, what does it do? It brings about, you know, like it brings about like glory in our lives. தேவ பக்தி பாதுகாப்பை மட்டுமல்ல, ஏற்ற நேரத்துல உயர்வை கட்டளையிடுகிறது. So godliness not only brings protection, it also brings about the protection of brings about the promotion in our lives. ஆனபடியினால நான் இருக்கிற நிலைமையை வைத்து நான் என்ன செய்யக்கூடாது? தேவ பக்தியை விட்டுவிடக் கூடாது. So I shouldn't leave the godliness based on my current situation. என்னுடைய தாழ்வை வைத்து நான் தேவ பக்தியை விட்டுவிடக் கூடாது. So I shouldn't leave God just because of my current circumstances I'm going through. வாழ்க்கையில செங்கடல் எங்களுடைய வாழ்க்கையில வந்து போகும். So you know, the Red Sea will come and go in our lives. எரிகோ எங்களுடைய வாழ்க்கையில தடையாக வந்து போகும். Jericho will come and go in our lives. பள்ளத்தாக்குகள் எங்களுடைய வாழ்க்கையில தடையாக வந்து போகும். Wilderness will come and go in our lives. ஆனால் ஏற்ற நேரத்துல ஆண்டவர் என்ன செய்வார்? கரம் பிடித்து தூக்கி எடுப்பார். But God will lift us up at the appointed time. யோசித்து பாருங்கள், யோசேப்பை ஒரு தடவை. Let's all just think about Joseph. ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். God gave a vision to Joseph. உன்னுடைய அண்ணன்மாரெல்லாம் வந்து உன்னை வணங்குவார்கள். So you know, like God gave Joseph a vision that your brothers will come and fall down and worship you. உன்னுடைய அப்பா வந்து வணங்குவாரு, அம்மா வந்து வணங்குவாங்க. Your father and your mother will also come and worship you. இவங்க திரிகிறாங்க சுத்துமுத்து, எங்க ஜோசேப்பை மாட்டுவான், வலமா தூக்கி குத்தி விட்டுருவாங்க. So his brothers were plotting a plan to, like, you know, like to capture him and kill him. குழிக்கல தூக்கி போட்டுட்டாங்க ஜோசேப்பை. So they took him and put him into the pit. அண்ணன் மேரெல்லாம் மேல நிக்கிறான். So the brothers were looking from above. ஆண்டவர் சொன்னாரே அண்ணன் மேரெல்லாம் வந்து வணங்குவான்னு. So God said, like, you know, the brothers will come and worship him. முழு பேர் மேல நிக்கிறான், நான் கீழ நிக்கிறேன். The brothers are on the top and Joseph was in the pit. இப்ப கடைசியா தூக்கி எடுத்து எங்க வித்துட்டாங்க? எகிப்துக்கு வித்துட்டாங்க. You know what happened? At the end, he was sold to Egypt 20 வெள்ளி காசுக்கு. for 20 silver coins. யோசேப்போட பெருமதிப்பு வெறும் 20 வெள்ளி காசு. So Joseph's worth was only just 20 silver coins. போத்திபாருடைய வீட்டுல இருந்தார். So he was in the house of Potiphar. தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்க. And then he was sent to the jail. 13 வருஷம். 13 years. ஆண்டவர் கைவிடல. God did not leave him. ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றினார். So God made sure that his vision came to pass. ஏற்ற நேரம் வரும் பொழுது ஜோசேப்பை தூக்கி எடுத்து எகிப்துல ராஜாவாக மாத்தினார். At the right appointed time, Joseph was anointed and he was promoted to be a king of Egypt. உங்களுடைய தாழ்மையை குறித்து யாரும் கவலைப்படாதீர்கள். Do not worry about your low situations. தாழ்வு வாழ்க்கையில வந்து போகலாம். You know, like low times will come and go in our lives. நீங்கள் உயர்வுல இருந்தாலும் ஆண்டவர் கூட இருப்பார், தாழ்வுல இருந்தாலும் ஆண்டவர் கூட இருப்பார். Even if you are in your highest, God is going to be with you, and even if you're going to be in your lowest of your life, God is going to be with you. ஒரு நாள் தேவ பக்தியை விட்டு விடாதீர்கள். Never leave godliness even for a single day. தானியேலை யோசித்து பாருங்கள். Just let's think about Daniel. பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் 1.5 லட்சம் யூதர்கள். You know, like 1.5 lakh Jews was sent out to Babylon. தானியேல் யோசிக்கல, நான் ஆண்டவருக்காக தான் வாழ்ந்தேன், ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி தானியேல் யோசிக்கல. Daniel did not think that I live for God. Why did God allow these things to happen? அவன் பாபிலோனிலேயும் தேவ பக்தியாக வாழணும் என்று யோசித்தான். So like he had a commitment that he wanted to live in godliness even though in Babylon. எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவருக்காக நின்றான் தானியேல். In spite of all the challenges and problems, he wanted to stay strong for God. எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ பாபிலோனில் ஆண்டவருக்காகவே நின்றார்கள். So in spite of all the troubles and tribulations, Shadrach, Meshach and Abednego stood for God. மோனுகள் வழி எங்கேயாவது பாத்தீங்களான்னு தெரியாது, முஸ்லிமாக்கள் இந்த துண்டை போட்டுட்டு மூளை இருந்து வணங்குவார்கள். So you know, like I'm not sure if you have witnessed in the malls
in the malls and in all the surroundings, the Muslims so they pray. ஏன்னா அவர்கள் தங்களுடைய ஊர்ல இருந்து இங்க வந்தாலும் அவர்கள் தங்களுடைய தெய்வத்தை என்ன செய்கிறார்கள், வழிபடுகிறார்கள். Even though they've come from a foreign nation, so they still stick on to their principles. மால்கள் வழியா பார்த்திருக்கீங்களா? Have you observed that when you visit malls? நாங்கள் வேலை செய்கிற இடத்துல முஸ்லிமாக தொழுகிறதுக்கு ஒரு இடம் வேற இருக்குது. So there is a place of worship at the place of my work. நம்மளுக்கு சர்ச்சில் கையெழுத்தி ஆராதிக்கனா கை மேல வருது இல்லை. So we have a problem to lift our hands in the church and worship. நம்முடைய தேவ பக்தி எவ்வளவு தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. So we need to also examine what kind of a godliness that you and me are having. ஆனால் அந்நிய தேசத்துல ஆண்டவரை குறித்து சொன்னார்கள் தானியேலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவும். But like in the foreign land, so Shadrach, Meshach, Abednego and Daniel stood as a testimony for God. ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். They lived for God. பாபிலோன்ல சாத்தான் நடுங்கினான் அந்த நாலு பேரையும் பார்த்து. In Babylon the devil was terrified when he saw the four youth guys. அதனால அவர்கள் இருந்த மாகாணத்தில் என்ன செய்யப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். So like because of the faithfulness they were lifted up in the place wherever they were. அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. They received the promotions. ஆண்டவருக்காக நின்றால் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை என்னையும் உயர்த்துவார். If you stand for God, God will lift you up. ஆண்டவருக்காக நீங்கள் நான் வைராக்கியமாக நின்றோமாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். If you are going to stand for God in your workplace, God is going to lift you up. ஊழியத்துல உயர்த்துவார் ஆண்டவர். God will lift you in your ministry. இந்த பொருளாதார காரியங்களை உயர்த்துவார். God will lift you in your financial things. சிறைச்சாலையில இருந்த பொழுது ஜோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். Even though Joseph was in the prison, God lifted him up. தன்னுடைய கற்பை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொண்டார் ஜோசேப். So Joseph took care of his virginity. எலியாவை ஆண்டவர் உயர்த்தினார். So God lifted Elijah. நிறைய காரியங்களை சொல்ல முடியும். I can give numerous examples. ஆண்டவரோட கூட இருந்தால் பாதுகாக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். If you are going to be with God, he not only protects you, he will lift you up. பாவி 100 தரம் பாவம் செய்து மரித்தாலும் ஆண்டவர் உங்களை என்னையும் உண்மையாக இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். So even the sinner will sin 100 times and die, but God has called you and me to live in godliness for him. நீ ஆண்டவரோட இரு. Be with God. நீ எகிப்துல இருந்தாலும் சரி, பாபிலோன்ல இருந்தாலும் சரி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனாலும் நீ பரிசுத்தமாக இரு என்று சொல்லித்தான் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கிறார். God is inviting you to be in godliness with him in all situations. Either you're going to be in Babylon or in Egypt, you have to stand steadfast in godliness for him. தாவீது நாத்தான் மேல் வந்து தாவீதுடைய பாவத்தை உணர்த்தின பொழுது அவர் சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன். When prophet Nathanael came and spoke to David and warned him against his sin, and he surrendered to the God's presence and said, Lord, I sinned against you. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். And that is why God testifies saying that David is according to my heart. சவுல மாதிரி சொல்லிட கூடாது. You shouldn't say like Saul. ஊருக்குள்ள நான் மட்டும் பாவம் செய்கிறேன். Am I the only person who's sinning in this whole city? அத நான் சின்ன விஷயத்துக்கு நீ உங்களை குத்துறீங்கன்னு சொல்லி சவுல் சொன்ன மாதிரி நீங்களே நான் So சொல்லிடக்கூடாது. we shouldn't be like Saul. மற்றவனை பார்த்து வாழறதுக்காக ஆண்டவர் அழைக்கல. வேதம் உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. God did not call you and me to live according to looking at someone else. We have the Bible and we have to live according to the Bible. இந்த தேசத்துல எவ்வளவு பாவங்கள் நெருக்கி நின்றாலும் உங்களை என்னை பரிசுத்தமாக பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். So irrespective of the sins surrounding this world, but you and me have a God who protects us from all the sins. அவர் உங்களை என்னை உயர்த்துவார். And he will lift us up. பார்க்கிற இடமெல்லாம் பாவம். Wherever we see sin. போனை திறந்தா போனுக்குள்ளேயும் பாவம். If we open our phones, we see a lot of sin. ஆனால் உங்களை என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். But God has protected you and me. அந்த பாதுகாப்புல நிலைத்து நின்றால் ஆண்டவர் உங்களை என்னை உயர்த்துவார். If you and me are going to stand in that protection, he will lift us up. இந்த தேசத்துல எப்படி பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும் என்று சொல்லி பெற்றார் கவலைப்படுகிறார்கள். So many parents are worried about how am I going to raise my children in this country. உங்களால பாதுகாக்க முடியாது. You cannot protect your children. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளை யாராலையும் பாதுகாக்க If முடியாது. God is not protecting your children, no one will be able to protect your children. ஆண்டவரிடத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் பாதுகாத்து
பார்த்து உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்துவார். If you surrender your children to God, God knows when to protect your children and when to raise your children. வீட்டை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 1வது 2வது 3வது அதிகாரத்தை வாசித்து So when பாருங்கள். you go home, please read 1 Samuel chapter 1 to 3. அன்னாள் சாமுவேலை கொண்டு போய் விடுகிறாள். பாவம் நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள தான் கொண்டு போய் விடுகிறாள். So Anna took Samuel and she went and gave him to the place that was filled with sin. என்ன பாவம் நடந்தது அங்க? What was the sin that was happening over there? ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கையை ஜனங்கள் வெறுப்பாய் பார்த்தார்களாம். So people looked at the sacrifices and the offerings given to God like with evil eyes. ஏலியினுடைய 2 பிள்ளைகள் கேலிக்குரியவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So Eli's son was living a sinful life. ஒப்னியும் பினேகாசும். So like Ophni and Phinehas. நினைக்கிறேன் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. So 1 Samuel chapter 2 verse 32 says like this. ஆலய வாசல்ல கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறவர்கள் ஒப்னியும் பினேகாசும் என்று வேதத்தில் So எழுதப்பட்டிருக்கிறது. the sons of Eli was doing like ungrateful things with women that come to the church. நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறவர்கள் ஒப்னியும் பினேகாசும். So they live a life not according to the testament. அவர்கள் மத்தியில தான் சாமுவேலை கொண்டு போய் விடுகிறாள் அன்னாள். So Hannah takes Samuel and he places him in midst of the sinners. ஆனால் அவர்களுடைய பாவத்தை பார்த்து சாமுவேல் அப்படி செய்தான் என்று வேதத்தில் எங்கேயும் எழுதப்பட்டதில்லை. But in the Bible it is not written that Samuel followed those sinful paths. 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 Samuel chapter 7 says like this. சாமுவேலே சொல்லுகிறான், என்னை சுற்றி நிறைய பாவங்கள் என்னை நெருக்கி நின்றது. There's a lot of sins that's surrounding me. நான் யாரிடத்திலேயும் அநியாயமாய் வட்டிக்கு வாங்கினதும் இல்ல. I did not collect interest from anyone. நான் யாருக்கும் இடுக்கண் செய்ததில்லை. I did not do problems to anyone. ஆனால் பரிசுத்தமாக கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொண்டார். But God has graciously protected me. என்ன காரணம் என்றால் ஒரு அன்னாளுடைய ஒப்புக்கொடுத்தல். What the reason behind that is because of a firm commitment by Hannah. சுய சிந்தனையில யோசிக்காதீர்கள் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது என்று. Do not think in your worldly wisdom, how am I going to protect my children? அவர்கள் பாவத்துக்குள்ள தான் கடந்து போய் வருகிறார்கள். Yes, they are going through sin and coming. நாங்கள் நோபல ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கணும் மட்டும் அப்படி சேர்ப்போம். இங்கே அது தூசணம் பேசுமா பிள்ளைகள் எல்லாம் பார்த்து தான் பிள்ளைகளை விடுவோம். You know, like when we send our children to school, we look at all the things. நான் விடுற இடம் நல்ல இடமா? Am I sending my child to a good school? இந்த ஸ்கூல்ல விட்ட போய் கெட்ட பழக்கங்கள் ஏதாவது புள்ள பழகிடுமா? So will my child learn any sinful things? எல்லாம் பார்த்து தானே விடுவோம். We will look at everything. ஆனால் அன்னாள் கொண்டு போய் விட்டால் அவன் ஒரு கெட்ட பழக்கமும் பழகினதாக வேதத்தில் எழுதப்பட்டில்லை. But when Hannah went and placed Samuel in the altar, and there is no evidence that Samuel sinned against God. இந்த அன்னாளுடைய ஒப்புக்கொடுத்தல் சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினது. So the commitment and the covenant made by Hannah has made Samuel to be a big prophet, a promised prophet for Israel. உங்கள் பிள்ளைகள் வெளியில போய் யாரோட கதைக்கிறார்கள், யாரோட பேசுகிறார்கள், என்னத்தை பார்க்கிறார்கள் என்று சொல்லி உங்களால கண்டுபிடிக்க முடியாது. So you cannot watch what your child is looking. Who are they mingling with? What are they doing? You cannot control those things. கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுத்தவர்கள் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்வார். Surrender your children to the Lord, and Lord will protect your children. ஏன்னா உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் உங்கள் பிள்ளைகளை சும்மா விடாது. So your tearful prayers will never leave your children. எங்க தூரம் போனாலும் ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் விட வேண்டிய இடத்துல ஆண்டவர் விடுவார். So whatever might be whatever the situation they are going through, God will protect them and God will take care of them. சுய சிந்தனையில யோசிக்க வேண்டாம். Do not think of your own accord. கர்த்தர் பாதுகாக்காவிட்டால் உங்களை முன்ன யாராலையும் பாதுகாக்க முடியாது. If God doesn't protect us, no one will be able to protect us. கர்த்தர் உங்களை முன்ன உயர்த்தாவிட்டால் இந்த தேசத்துல உங்களை முன்ன யாரும் உயர்த்த If முடியாது. God doesn't lift us up, no one will be able to lift us up. ஒட்டுவாவுல வேலை எடுக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை. There's a big challenge to get a work in Ottawa. வேலை இல்ல. There's no work. இன்னைக்கு விலைவாசிகள் பெருகி விட்டது. You know, like the cost of living has gone up. வாடகைக்கு ஒரு வீடு எடுக்க முடியாது. Today there's a problem. So it's not possible to find a place to rent. வீடு வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனை. So if you're looking to buy a house, there's a big problem right now. ஆனாலும்
உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் வைத்திருக்கிறார். But God has led you and me without any problems. உலகத்துல இருக்கிறவனுக்கு ஒட்டோவாவுல வேலை இல்லாட்டிக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். Even if the worldly people do not have a job in Ottawa, but God has given you and me a job in Ottawa. என்ன காரணம்னா உங்களை என்னை வனாந்தரத்துல உயர்த்துகிறவர்களுடைய ஆண்டவர். The reason behind that is that the God that we serve, He will lift us up in the wilderness. ஆனபடினாலே தேவ பக்தியை விட்டு விடாதீர்கள். And because of that, never so do not give up on godliness. ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதீர்கள். Do not gossip against God. நேற்று பாஸ்டர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். The pastor gave a good word yesterday. எகிப்தில இருந்து வந்து வனாந்தரத்தில் நின்று முறுமுறுத்து கொண்டிருக்கிறார். So people came from Egypt and they were quarreling among themselves. எகிப்தில இறைச்சியோடு சாப்பிட்டேன். So in Egypt I had meat. இங்க வனாந்தரத்துல கொண்டு வந்து விட்டுட்டாங்களே. So they have brought me to the wilderness. சில நேரம் பிரச்சனைக்குள்ள போய் வரைக்கல எங்க பின் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தா அது எகிப்தாகத்தான் தெரியும். So if we are looking at our past problems, it might look like Egypt for us. ஸ்ரீலங்காவுல நல்லா இருந்த நானே. I was living a good life in Sri Lanka. இங்க வந்து கஷ்டப்படுறேனே. Here I am suffering. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானே இந்த வார்த்தையை சொன்னேன். So sometimes I was saying the same thing just a couple of hours ago. அந்த மாதிரி சாப்பிட்டா இங்க வந்து பிட்சாவை சாப்பிட வச்சிட்டாங்களே. So I had a good feast, but here I'm eating pizza. ஒரு நாள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. But we shouldn't speak against God at any time. சாப்பிடுறதுக்காக ஆண்டவர் இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வரல. God did not bring you and me to eat in this country. ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு வந்த தேசத்துக்கு வெளிச்சமாக இருக்கும். God has brought you and me to be a light for this nation. தேவ பக்தியை பாதுகாத்துக் கொண்டால் ஆண்டவர் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். So if you are going to safeguard your godliness, God will lift you up at the right time. நான் நேரம் போகிறது நான் முடிக்கிறேன். So I'm going to finish right now. சகோதரன் கலைச்சு போயிட்டார் சரியா? மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். The third thing. எடுத்து வாசிங்க ஏசாயா 65வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 65:22. Isaiah 65:22. ஏசாயா 65:22. Isaiah 65:22. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இருப்பதில்லை. No longer will they build houses and others live in them, or plant and others eat. For as the days of a tree, so will be the days of my people. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களிலும் இருக்கும். So for us the days of a tree, so will be the days of my people. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். My chosen ones will long enjoy the work of their hands. தேவ பக்தி விருத்தியை கட்டளையிடுகிறது. So God's godliness brings about bring about a completeness in our lives. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 Chronicle chapter 26 verse 5 says like this. உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில காரியங்களை வாய்க்க பண்ணினார். When the king of Uzziah was searching for God, so he received everything from God. அவன் எவ்வளவு நாட்கள் தேவ பக்தியா இருந்தானோ அவனுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். How many days he was living in godliness, God ensured that he received everything. ஆனால் எப்பொழுது அவன் தேவ பக்தியை விட்டு ஆண்டவரை விட்டு தூர போனாரோ அதிலே இருந்து அவன் தாழ்வுபட வலிக்கிட்டான். So when he started to come out of his godliness and he started to see his defeat. உயர்வுகள் ஆண்டவர் கொடுக்கிறது. God is the one who brings about all the greatness and promotions in our life. வேலை செய்யற இடத்துல ஆண்டவர் உயர்த்துவார். God will lift us up at a workplace. என்னுடைய தேவ பக்தியை பார்த்து ஆண்டவர் உயர்த்துவார் வேலை செய்யற இடத்துல. God will look at my godliness and he will lift me up. ஆனா But ஆசீர்வாதம் வந்த பிறகு தேவனை விட்டுற கூடாது. After we receive our blessing, we shouldn't leave God. என்னுடைய தேவ பக்தியை பார்த்து என்ன நம்பி ஆண்டவர் உயர்த்தினார். God believed in me, trusted in me, and he gave me this raise in my work. வேலைகள் கூட கண்டுட்டு ஆண்டவரை விட்டு விட கூடாது. So just because my workload is high, I shouldn't leave God. நான் எவ்வளவுக்கு உயர போகிறேனோ அவ்வளவுக்கு ஆண்டவரோட நெருங்கி சேர வேண்டும். The more higher I go, the more closer I need to be with God. இந்த ஆண்டவர்
உங்களை மேலே நம்பித்தான் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். God believes you and me, and that is why he has placed us in that position. உதாரணத்துக்கு தாவீதை பார்க்க முடியும். For example, let's look at David. ஆடு மேய்க்கையில எவ்வளவு தூரம் ஆண்டவரோட இருந்தானோ, So how close he was with God when he was mending the sheep. இப்ப எருசலேமுக்கு ராஜாவாக வந்துட்டார். Now he has become the king of Jerusalem. சாக மட்டும் ஆண்டவரை விட்டு விடல. Until death he did not leave God. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், Whatever the problems you might have, அரசியல் பிரச்சனையும் பார்க்கணும். he has to look at the political problems. பிலிஸ்தியர் அடிக்கடி படையெடுத்து உள்ளுக்குள்ள வருவார்கள். He has to look at his enemies. அந்த பிரச்சனையும் பார்க்கணும். He has to take care of his enemies. அவருடைய உரிப்பட்ட மனைவிமான பிரச்சனையும் பார்க்கணும். He has to take care of the issues of all his multiple wives. அதன் மத்தியிலும் ஆண்டவரை விட்டு விடல. In spite of all those things, he did not leave God. அதுதான் தாவீதுடைய வெற்றிக்கு காரணம். That is the reason behind David's victory. நான் எவ்வளவு உயர போனாலும் தேவனை விட்டு விட கூடாது. The more higher I go, I shouldn't leave God. ஏன்னா இந்த உயர்வுகள் எல்லாம் நான் போவேக்களை விட்டுட்டு போறதுதான். So all the promotions, whatever I get today, I'm going to leave everything when I leave from here. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நாங்கள் வாழ்ற இந்த கொஞ்ச நாளைக்கு தான். So this life in this world is a temporary one. கர்த்தரை விட்டு விட கூடாது. We shouldn't leave God. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. There is a saying in the countryside. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகா. ஓகே. நான் எவ்வளவு உயர போனாலும் ஒன்றுமே எனக்கு தகுதியானது கிடையாது. So the more I grow in my life, nothing is of value. எல்லாமே வெறும் குப்பை என்று பைபிள் சொல்லுது. The Bible says everything is of no use. ஆண்டவரோட கூட இருக்கிறவன் தான் பாதுகாக்கப்படுவான், உயர்த்தப்படுவான். Those who are with God will be lifted. நான் எவ்வளவு ஆஸ்தி எனக்கு இருந்தாலும் அது எனக்கு ஜீவனே கிடையாது. So whatever might be the assets I might have, that doesn't count as life towards me. கர்த்தர் வரப்போகிறார். God is going to come. அதுக்கு முன்பதாக இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். Before that, this nation has to be saved. அதுக்காக ஆண்டவர் உங்களை இந்த தேசத்துல கொண்டு வந்தார். God has brought you and me for a reason to that. தேவனுடைய காரியத்தை செய்யறதுக்காக ஆண்டவர் உங்களை முன்னே கொண்டு வந்தார் இந்த தேசத்துக்கு. God has brought you and me to do the things for God. அதுக்காக ஆண்டவர் கொடுத்த பரிசு தான் இந்த உயர்வுகள். And so as a gratitude of that, that's what the promotions that we have got. ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்தார். God has believed me and He's given me this gift. இந்த உயர்வுகளை வைத்து ஆண்டவருடைய காரியத்தை செய்வோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்பி கொடுத்தார் எனக்கு. So God has given me this gift based upon all the promotions I've received. அது மேன்மை பாராட்டுறதுக்கு இல்ல. It's not to glorify ourselves. இந்த நேரத்துல எழுந்து நிற்போம். Let's all rise up. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let's all look on to Him. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். Let's all look on to Him and say, ஆண்டவரே, எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். Lord, whatever might be my riches, I will never leave your side. நான் எகிப்தில இருந்தாலும் உமக்கு உண்மையாயிருப்பேன், ஜெருசலேமில் இருந்தாலும் உமக்கு உண்மையாயிருப்பேன். Even though if I'm going to be in Egypt or if I'm going to be in Jerusalem, I'm going to be truthful to you. நீர் மட்டும் இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. I cannot live if you are not there for me. நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. I cannot do anything without you. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரே சுவாமி. Jesus. நன்றி ஆண்டவரே கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி ஆண்டவரே சுவாமி. ஓ கர்த்தாவே, நன்றி 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 ஆண்டவரே சுவாமி. உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக. நன்றி ஆண்டவரே.